அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாக, குறிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 100 தடவையாவது இந்த துவாவை நாம் தனிமை உட்கார்ந்து ஓதிக்கொள்வோம். எந்த எண்ணத்தை நீங்கள் மையப்படுத்தி ஓதுகின்றீர்களோ நிச்சயமாக அந்த எண்ணங்கள் கைகூடும். எந்த கவலையும் எந்த நெருக்கம் நீங்கள் மனதில் வைத்து அந்த துவாவை ஓதுகின்றீர்களோ, எந்த நாட்டம் நிறைவேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த துவாவை ஓதுகின்றீர்களோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிறைவேற்றி தருவான். சிக்கலை சிரமங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து போக்குவான். வாருங்கள், முழுமையாக காணொலியை பாருங்கள். சிறந்த பலன் இந்த காணொலி முடிவு உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துவாவுடைய மகிமையை முதலில் நான் உங்களுக்கு சொல்லித் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த துவாவை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கை ஏந்துகிறாரோ நிச்சயம் அவருக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான். இந்த துவாவை சொல்லி தன் தேவை யார் அல்லாஹ்விடத்தை முன் வைக்கிறாரோ நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பதில் தருவான். பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன அது துவா என்றார். ஜுன்னூன் என சொல்லப்படுகிற ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இப்னு மத்தா ரலியல்லாஹு அன்ஹு, யூனுஸ் இப்னு மத்தா அலைஹி வஸல்லம் யூனுஸ் என்கின்ற நபி ஓதிய துவா தான். அது உங்களுக்கு எனக்கும் தெரியும். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் இறங்கி அந்த கப்பல் வெள்ளப்பெருக்கிருந்து பாதுகாக்கப்பட்டு கப்பலில் வந்தவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக தரை இறங்கினார்களோ, வயிற்றுக்குள்ளே இருந்த துவா செய்தார்கள். ஹதீஸில் வந்திருக்கின்றது. சில அறிவிப்பில் இப்னு கசீர் போன்ற நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. மீன் வயிற்றுக்குள்ளே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபி இருந்தார்கள். அந்த மீன் ஆழ்கடலுக்குள்ளே போகின்றது. ஆழ்கடலுக்குள்ளே போனார்கள். அங்கே சில பல சத்தங்கள். அந்த சத்தத்தை யூனுஸ் நபி கேட்கின்றார்கள். கேட்டவுடன் அவங்க மனசுள்ளே கேட்டுச்சாம், என்ன சத்தம் இது? நம் கடலில் இருக்கிறோம், அதுவும் ஆழ்கடலில் இருக்கின்றோம், இங்கே என்னமோ சத்தமாக கேட்கின்ற என நினைத்தவுடன் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இல்ஹாமி அவர்கள் உள்ளத்தில் அதற்கான பதிலை வெளிப்படுத்தினான். இது வேறு ஒன்றுமில்லை, கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் உயிரினங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி கிடைத்தது. இந்த செய்தி வந்த உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யோசித்தார்கள், கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வல் அல்லாஹை தஸ்பீஹ் செய்கிறது என்றால் நான் எம்மாத்திரம் ஏன் என் ரப்பை நான் மறக்க வேண்டும் என்று நினைத்து அந்த தஸ்பீஹ் துவங்கினார்கள். அதுதான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற துவா. யூனுஸ் என்ற நபி வழக்கத்திலே அறியப்படுகிற அதி அற்புதமான துவா இது. இதை ஓதுதான் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யூனுஸ் நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியே கொண்டு வந்தான். அவர் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து தஸ்பீஹ் செய்தனாலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை துதித்தனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினார் என்று சொல்கின்றார்கள். இப்போ 2 விஷயத்தை நாம் இந்த காணொலியிலிருந்து விளங்கப் போகின்றோம். ஒன்று, இந்த துவாவுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில். இன்னொன்று, இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய நாள். இந்த 2மே நடந்திருக்கும். எனவே இந்த நாளின் இந்த மாதிரி சிறப்புகள் பெற்றுத்தருகிற இந்த நாளில் இந்த சிறப்புகள் எல்லாம் மையப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்கலாம், இந்த திக்ரை வேறு நாளில் ஓதக்கூடாதா? ஓதலாம், எல்லா நாட்களையும் ஓதலாம். எந்தெந்த சிரமங்கள் கஷ்டங்கள் சிக்கல் வருகிறதோ அந்த நேரத்தை எல்லாம் இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்கலாம். நிச்சயம் அல்லாஹ் பதில் கொடுப்பான். அல்லாஹ் குறிப்பிட்ட நாட்கென்று சில மகத்துவம் இருக்கின்றது. அந்த நாளில் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதை இருக்கின்றது. பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைப்பார்கள். எப்பவுமே திங்கட்கிழமை நோன்பு வைப்பாங்க. இப்போ சஹாபாக்கு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் வந்து திங்கட்கிழமை நோன்பு வைக்கின்றீர்கள்? நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம்? வாரத்தை 7 நாள் இருக்கின்றது. திங்கட்கிழமை எப்படியோ அதே மாதிரி தான் மற்ற நாட்களும். நீங்கள் வேறு நாளில் யூஸ் பண்ணிக்கலாமே, திங்கட்கிழமை ஏன் நீங்கள் நோன்பு வைக்கிறதுக்கு அந்த நாளை யூஸ் பண்ணிய அப்படின்னு கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அன்-நுபுவா. இந்த திங்கட்கிழமை நோன்பு வைப்பதற்கு நான் தேர்ந்தெடுப்பதற்கு 2 காரணம் உண்டு. திங்கட்கிழமை தான் பிறந்தேன். 2 இந்த திங்கட்கிழமை தான் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத்தை தந்தான். திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன். திங்கட்கிழமை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு நுபுவத்தை தந்தான். நபியா என்னை அறிவிப்பு செய்தான். இந்த 2 நடந்த நாளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரருளை சுவைத்த நாள். இந்த 2 நாள் பிறப்பு பேரருள் தானே. நமக்கு பேரருள், நமக்கு நியமத், நமக்கு ரஹ்மத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது அது பேருபகாரம். பெருமானாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தது திங்கட்கிழமை. எனவே அந்த அருளை தந்ததினாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் நோன்பு வச்சாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிற வஹி என்கின்ற பேரோமிக்க இறைசெய்தி அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திங்கட்கிழமை கொடுத்ததினாலே அந்த நாள் நோன்பு வச்சாங்க. அப்போ அருள் கிடைக்கக்கூடிய நாளில் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுதல், அல்லாஹ்வை நெருங்கி போவதற்கு முயற்சித்தல், இது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேர் உபகாரம் செய்திருக்கின்றான். குறிப்பாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கினான். அவளுக்கு ஒரு நிம்மதியை தந்தான். அவள் செய்த திக்ருக்கெல்லாம் பலனை கொடுத்தான். எனவே அந்த நாளில் அவள் சொன்ன அந்த துவாவை சொல்லி, அந்த திக்ரை சொல்லி, நம்முடைய கவலைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை, மனபாரங்களை, சொல்ல முடியாத சில சிக்கல்களை எல்லாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இறக்கி வைத்து அந்த திக்ரை கொண்டு, துவாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பது நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக சிறந்த வழியாக இருக்கும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாட்களும் இந்த துவாக்கள் ஓதி வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குரலை அவன் கேட்பதற்கு விரும்புகின்றான். எல்லா நாட்களும் கேட்க வேண்டும் என ஆசைப்படுகின்றான். ஹதீஸ் வந்திருக்கின்றது, விரிவுரை கடலில் ஆழ்ந்திருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த திக்ரை ஓத துவங்கும் பொழுது மலக்குமாக அல்லாஹ்விட்ட சொன்னாங்களாம், யா அல்லாஹ், எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கின்றதே, அபயம் தேடி இந்த குரல் வருகின்றது, யாருடைய குரல் என்று மலக்குமாக கேட்டாங்களாம். அப்போ அல்லாஹ் சொன்னானாம், யூனுஸ் நபியுடைய குரல். அதானே கேட்டோம். ரொம்ப நாள் நாங்கள் கேட்டு பரிசீலிக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கின்றது. எத்தனை தடவை அவங்க அல்லாஹ்வை உன்னை அழைத்திருப்பார்கள். இப்போ ஏதோ சிக்கலில் மாட்டி இருக்கிறார், அவர் எப்படியாவது அவருக்கு உதவி செய் அப்படி மலக்குமாக ரெஃபர் பண்ணாங்களாம். மலக்குமாக எல்லாம் பரிந்துரை செய்தாங்களாம். அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்திருக்கின்றது, ஃபிரௌன் கடலில் மூழ்கிய நேரத்தில் அவன் இறைவனை அழைத்தான், ரப்பி மூசா ஹாரூன், மூசா ஹாரூனுடைய ரப்பே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். ஆனால் அந்த நேரத்தில் மலக்கு அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், இது நாள் வரை கேள்விப்படாத குரலாக இருக்கின்றதே, ஒரு நாள் கூட இந்த சத்தத்தை கேட்டதே இல்லையே, இறைவா என்று அழைத்ததே இல்லையே, யாருடைய குரல் என கேட்டாங்களாம். அல்லாஹ் சொன்னானாம், ஃபிரௌனுடைய குரல். இதனால் வரை நான் தான் இறைவன் என சொல்லிட்டு இருந்தான். என்னை மறந்து போய் உலகத்தை தன்னை மொத்தமாக அர்ப்பணித்து விட்டான். அவனுடைய குரல்னு சொன்னானாம் அல்லாஹ். உடனே மலக்குமாக சொன்னாங்களாம், இது நாள் வரையே உன்னை கூப்பிடாத, இப்போ உச்சகட்டமாக சிக்கலையும் பிரச்சனையும் மாட்டிக்கிட்ட உடனே அவன் குரல் எல்லாம் நீ காது கொடுத்து கேட்காதே, பேசாமல் விட்டுவிடு என்று மலக்குமாக அல்லாஹ்விடத்தில் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கின்றது. எனவே இந்த துவாவை யூனுஸை அதிகமாக ஓதுவோம். எல்லா நாட்களையும் ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். நம்முடைய கவலைகளுக்கு மிகப்பெரிய அருமருந்து, நம்முடைய நெருக்கடிகள் தீர்வதற்கு மிக சிறந்த வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓதக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் யாருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.